விடிய விடிய யூரினை அடக்க வேண்டும். என்ன கேவலமான பிக் பாஸ் டாஸ்க். பெண்கள் உடையிலே யூரின் போன அவலம். பிக் பாஸ் வீட்டில் நீயும் பொம்மை நானும் பொம்மை என்ற ஒரு டாஸ்க் நடைபெற்றது. இந்த டாஸ்கில் வெற்றி பெறுபவர்களுக்கு என்ன பரிசு என்கின்ற எந்த ஒரு அறிவிப்புமே பிக் பாஸ் முன்கூட்டியே தெரிவிக்கவில்லை. மாலை 3:20க்கு இந்த டாஸ்க் தொடங்கப்பட்டது. இந்த டாஸ்க் தொடங்கப்பட்டதிலிருந்து பெரும் சண்டையும் சச்சரவும் பிக் பாஸ் வீட்டிற்குள் நடந்து வந்தது. அப்படி இருக்கும்போது சுமார் 6 மணிக்கு மஞ்சுரி கையில் ஜாக்லின் பொம்மையும் அன்ஷிகா கையில் மஞ்சுரி பொம்மையும் இருந்தது. ஜாக்லின் கையில் தீபக் பொம்மை இருந்தது. இந்த நிகழ்வு சுமார் 6:30 மணிக்கு நடக்கிறது. அப்படி அன்சிட்டா, நான் இந்த மஞ்சுரி பொம்மையை வைக்கவே மாட்டேன் என்று பிடிவாதம் பிடிக்கிறார். அதற்கு மஞ்சரி, நான் ஜாக்லின் பொம்மையை வைக்க மாட்டேன் என்று பதில் கொடுக்கிறார். இந்த பஞ்சாயத்து சுமார் 1 மணி நேரம் நீண்டு கொண்டிருக்கிறது. அப்போது பிக் பாஸ் ஒரு அறிவிப்பை வெளியிடுகிறார். நீங்கள் 3 பேரும் பொம்மையை உள்ளே வைக்கவில்லை என்றால் பொம்மையை உள்ளே வைக்கும் வரை நீங்கள் தண்ணீர் குடிக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது, குறிப்பா வாஷ்ரூம் பயன்படுத்தவே கூடாது என சுமார் மாலை 6:30 மணிக்கு பிக் பாஸ் ஒரு அறிவிப்பை கொடுத்து விடுகிறார். இப்படி ஒரு அறிவிப்பு வெளியான அடுத்த சில மணி நேரங்களில் மஞ்சுரி, எனக்கு தண்ணீர் குடிக்கல, சாப்பாடு சாப்பிடல என்பது பிரச்சனை இல்லை, வாஷ்ரூம் தான் எனக்கு பிரச்சனை என தெரிவிக்கிறார். அதற்கு ஜாக்லின் மஞ்சுரியிடம், நீ என்னுடைய பொம்மையை போய் வைத்துவிடு, அப்பதான் நான் பிரச்சனையிலிருந்து தப்பிக்க முடியும். என்னுடைய பொம்மையை நீ வைத்துவிட்டால் அன்ஷிகாவுடன் கடைசி வரை போட்டி போட்டு நிற்பேன் என ஜாக்லின் மஞ்சுரியிடம் ஒரு உறுதிமொழியை தருகிறார். இதனைத் தொடர்ந்து மஞ்சுரி தன் கையில் இருக்கும் ஜாக்லின் பொம்மையை உள்ளே வைத்து விடுகிறார். இந்த சம்பவம் பின்பு அடுத்தடுத்து சில மணி நேரங்களில் கிடைக்கிறது. ஆனால் அன்ஷிதாவும் ஜாக்லினுக்கு மிக கடுமையான போட்டியை கொடுத்து பொம்மையை வைக்காமல் நேரம் கடத்தி கொண்டிருக்கிறார். இப்படி சென்று கொண்டிருக்கையிலேயே இரவு 11 மணி அளவில் ஜாக்லின் பொம்மையுடன் தூங்கச் செல்கிறார். அப்போது நாய் குறைத்து பொம்மையை வைத்துக்கொண்டு தூங்கவும் கூடாது என்று பிக் பாஸ் கண்டிஷன் போடுகிறார். உடனே மற்ற போட்டியாளர்கள்லாம் பிக் பாஸ் வீட்டிற்குள் செல்லுங்கள், ஜாக்லினும் அன்சிகா மட்டும் பிக் பாஸ் வீட்டின் வெளியே இருக்கட்டும் என சொன்னதும் மழை, புயல், காற்று இதெல்லாம் அடித்து கொண்டிருக்கும் போது கிட்டத்தட்ட அதிகாலை 3 மணி வரையும் கடந்து இந்த டாஸ்க் செல்கிறது. இப்படி சென்று கொண்டிருக்கையில் சுமார் அதிகாலை 3 மணியை கடந்ததும் அன்சிகாவால் யூரினை அடக்க முடியாத ஒரு சூழல் வந்ததும் என்ன நடக்குமோ என்கின்ற அச்சத்தில் ஒரு வேஷ்டியை எடுத்து தன்னுடைய இடுப்பை சுத்தி கட்டிக்கொண்டு குடுகுடு என்று வாஷ்ரூமுக்கு ஓடிவிடுவார். அப்படி வாஷ்ரூம் போன பின்பு வந்து அன்ஷிகா பொம்மையை அங்கே வைத்து விடுவார். ஆனால் இதுபோன்று யூரினை அடக்குவதால், அதுவும் பல மணி நேரம் அடக்கி இப்படி ஒரு டாஸ்க் நடப்பதால் அதனால் உடல் நலத்திற்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்று மருத்துவர்களும் எச்சரிக்கிறார்கள். மேலும் ஹிந்தி பிக் பாஸில் இதுபோன்ற டாஸ்கில் பெண் போட்டியாளர்கள் யூரினை அடக்க முடியாமல் உடையிலேயே யூரின் போன நிகழ்வு நடந்து மக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பியது. அப்படி இருக்கும் பொழுது டிஆர்பி ரேட்டிங்காக இப்படியெல்லாம் மனித உயிர்கள் மீது பிக் பாஸ் விளையாட வேண்டுமா? இந்த நிகழ்ச்சியை நிச்சயம் தடை செய்ய வேண்டும் என்று பலரும் கருத்து தெரிவித்து வருவது பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் தின சேவல்.